அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். தேவ வார்த்தை பார்ப்போம். லூக்கா 11:13 வரை பார்ப்போம். உங்கள் தகப்பனாகிய ஒரு இடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதவர்களான நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவியை நான் உனக்கு கொடுப்பேன்றார். பரிசுத்த ஆவிக்காக ஏக்கத்தோடு இருக்கிறையா? அபிஷேகத்தாக ஏக்கத்தோடு இருக்கிறாயா? தேவன் உன்னோடு கூட பேசணும்னு ஏக்கத்தோடு இருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறார். உன் வாழ்க்கையில செய்ய போறார். ஏனென்றால் நீ அநேக காரியம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அநேக நாட்களா பரிசுத்த ஆவியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக நாட்களாக ஆண்டவர் என்னோடு கூட பேசணும், ஆண்டவர் என்னோடு கூட உறவாடணும் கேட்டுக்கிறார். அநேக நாட்கள் தீர்க்க வசனமா பேசணும்னு நினைக்கிறார். அநேக நாள் பரிசுத்த ஆவி என்னோடு கூட நிரம்பணும்னு நினைக்கிறார். அபிஷேகத்தில் நிரம்ப நினைக்கிறார். கர்த்தர் இந்த நாள்ல நிரப்ப போறார். இனி நிரப்ப போறார். நிரம்பி இருக்க போற. நீ சபைக்கு போகும்போது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை கொடுப்பாராக. ஆமென்.